வெல்கம் பேக் டு என்ஹாபிஸ் சேனலிலிருந்து டெக் சீரிஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஒரு அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே அப்படியே ட்ராக் பண்ணி அன்இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதில் நம்ம தள்ளி விட்டுருவோம். அப்படி தான் நாம் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுனா நம்மளுடைய ஸ்டோரேஜ் அந்த அப்ளிகேஷனோட அளவு எம்பி மட்டும் தான் கம்மியாகுமே தவிர, அது எடுத்து வச்சுருக்கிற பேக்ரவுண்டு டேட்டா டெலீட் ஆகாமல் அப்படியே தான் ஸ்டோரேஜ் பிடிச்சி வச்சுருக்கோம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பிடிச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம டெலீட் பண்ணால் மட்டுமே தான் ஒரு அப்ளிகேஷனை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு சமம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுடைய ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டெலீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கிளியர் டேட்டான்னு இருக்கும். அதுக்கப்புறமாட்டி கிளியர் கேட்ச் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே நம்ம கிளியர் பண்ணினதுக்கு அப்புறமாட்டி தான் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் ஒட்டுமொத்தமாக இந்த 318 MB கிளியர் ஆகும். அப்படி நம்ம வாட்ஸ்அப்பை மட்டுமே அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா 66 MB மட்டும்தான் கிளியர் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற 250 MB சேவ் ஆகி இருக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ண மட்டுமே தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கிற அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகம் ஸ்பேஸ் பிடிக்கும். நம்மளோட சேனலில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.